டிஜிட்டல் கோல்டு கம்பெனிஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, செபி கிட்ட போயிட்டு எங்களையும் நீங்க வந்து ரெகுலேட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா எங்களுக்குன்னு தனியான ஒரு ரெகுலேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி குடுங்க அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. இங்க ஐபிஜேகேன்னு சொல்லுவாங்க. இந்தியன் பூலியன் ஜுவல்லரி அசோசியேஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ இது ஒரு அமைப்பு. இதுல வந்து டிஜிட்டல் கோல்ட் கம்பெனிஸ் எல்லாமே இருப்பாங்க. இவங்க எல்லாருமே போயிட்டு செபி கிட்ட வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இங்க டிஜிட்டல் கோல்டுக்கு பேக்டப்பா நாங்க இல்ல அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டீங்க. சோ நீங்க இப்படி சொன்ன ஒரு ரீசனால எங்க இன்வெஸ்டர்ஸ் மத்தியில எல்லாமே பயம் வந்து கிரியேட் ஆகுது. ஏன் அப்படின்னா இங்க நெறைய பேர் இங்க டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. மெயினா யங் பீப்பிள்ஸ் அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. சோ அவங்க எல்லாருமே இப்ப பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க பின்னாடி இல்லாத ரீசன்னால. சோ அதனால நீங்களே எங்கள வந்து ரெகுலேட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா எங்களுக்குன்னு தனியா ஒரு ரெகுலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்க. அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு நாங்க வந்து பார்த்தீங்கன்னா கீழ செயல்படுறோம் அப்படின்ற மாரி வந்து கேட்டிருக்காங்க. சோ இங்க டிஜிட்டல் கோல்ட பொறுத்த அளவுல இங்க அதிகமான இன்வெஸ்ட்மென்ட் வந்து நடக்குது. சோ அது நீங்க சொன்ன ரீசன்னால இங்க வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பயப்படுறாங்க. சோ நாங்க எந்த தப்பும் பண்ணல. நீங்க வந்து எங்கள ரெகுலேட் பண்ணுங்க. எங்களுக்கு பிரச்சனை இல்ல அப்படின்ற மாரி வந்து கேட்டிருக்காங்க. சோ இப்போதைக்கு இருக்கிற அப்டேட் இதுவா தான் வந்திருக்கு. நீங்க டிஜிட்டல் கோல்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்னா, என்னோட சாய்ஸ பொறுத்தளவுல நீங்க டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு பேக்டப்ல இங்க எம்எம்டி அப்டின்லாம் சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. சோ இங்க பேக்டப் அத்தாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து இருக்கும். பட் ஆனா இதுக்கு வந்து ரெகுலேட் பண்ற மாரி, அதாவது அந்த பேக்டப் ஆன அந்த ஒரு நிறுவனமே இங்க எம்எம்டிசிலாம் சொன்னேன்ல, அவங்கள வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இங்க ரெகுலேட் பண்றதுக்கு அவங்க உண்மையாவே இருக்காங்களா அப்டின்னு சொல்லிட்டு இங்க கண்காணிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு வந்து இல்ல. அதுதான் இந்த டிஜிட்டல் கோல்டுல வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகுது. சோ என்ன பொறுத்தவரைக்கும் நான் வந்து கோல்டு இடிஎஃப்ல தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அது உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். சோ நீங்களுமே டிஜிட்டல் கோல்டு பண்றீங்க அப்படின்னா பேக்டப்ல யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த கம்பெனி சேஃபான்னு சொல்லிட்டு பாருங்க. இல்ல இது எல்லாமே உங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னும் போது தாராளமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்களும் கோல்டு டிஃப் வந்து ஷிஃப்ட் ஆயிடுங்க. அதுதான் இருக்கிற பெட்டர் ஆப்ஷனா இருக்கு. நீங்க பண்ற டிஜிட்டல் கோல்டு கம்பெனி மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னும் போது தாராளமா அந்த கம்பெனிலே வந்து இருங்க. அதுலயுமே எந்த பிரச்சனையும் இல்ல. டிஜிட்டல் கோல்டுமே சேஃபான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நீங்க பண்ற கம்பெனி பொறுத்து தான் இருக்கு. இல்ல உங்களுக்கு சேஃப்டில வந்து ஒரு டவுட் இருக்கு அப்படின்னும் போது தாராளமா நீங்க கோல்டு டிஃப் பக்கம் ஷிஃப்ட் ஆயிடுங்க. சோ இதுதான் இந்த டிஜிட்டல் கோல்டுல இருக்க விஷயமா வந்து இருக்கு.